தமிழகம் முழுவதும் கோடை காலத்துல தான் விவசாயிகள் இந்த தர்பூசணி பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டுவாங்க. இப்ப அதுலயே ரசாயன கலக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் அது கேட்டீங்க. இப்ப நம்ம இப்படி சொல்லுவோம் எந்த பொருள்ல கலப்படம் இல்லைன்னு பேசுவோம். எந்த பொருள் ஆப்பிள் அப்படியே சாப்பிடுற தரத்தில் வருதா? எந்த பழங்கள் எந்த உணவுப் பொருள்ல அப்படி இருக்கு? தர்பூசுல நீங்க சிவப்பா இருக்கிறதுல அதுல அவங்க சாயம் கலந்துருக்கலாம், வேணா அதை உண்ணாம இருங்கன்னு வேணா பொதுவா சொல்லலாமே ஒழிய தர்பூசே இது பண்ண நீங்க போட்டு நிறுத்தினீங்கன்னா நியாயமா நேர்மையா அதை நம்பி வச்ச பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர்னு அதையே பயிரிட்டு கொண்டு வந்த மொத்தமா அதை சாப்பிட்டா வயிறு குழுன்னு இருக்கும்னு பேரு. இங்க வயிறுல விவசாயி இப்ப நெருப்பு பத்த வச்சு விட்டி மொத்த பேர் நட்டப்பட்டு போனான். இப்ப சாகுற தவிர எனக்கு வழி இல்லை. ஆய்வு செய்யறது இது. அந்த ஆய்வு செய்யறதுன்னா அந்த மாதிரி யார் கலந்துருக்கா என்னன்னு கலப்படம் பண்ணி அந்த மாதிரி அந்த ஊசியை போட்டு சிவப்பு சாயத்தை ஏற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. மொத்தமாவே தர்பூசு அப்படின்னோடனே இப்ப எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டான்ல. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாராருன்னு கணக்கெடுத்து உரிய இழப்பீடை கொடுத்து அரசு ஒரு இது பண்ணி இது போல அது எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு கோடை காலத்துல ஒரு பெரிய உணவா இருக்கிறதுனால நீங்க அதுல இந்த கூடுதலான இந்த நிற கவர்ச்சிக்காக இந்த சாயப்பொடியை சேர்க்காதீங்கன்னு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து தடுக்கணுமே ஒழிய இது மொத்தமா நீங்க விளை வச்ச விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு வாழ்க்கையை நாசமாக்குறது எப்படி இருக்குது? அது தவறு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே நேர்மையா இருக்கு, இதுலதான் கலப்படம் வந்துருச்சு, இதுதான் தப்பாயிருச்சுங்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல. நாட்டை மீனவன் மகன் அல்லது விவசாயி மகன் எவனாவது ஒருத்தர் இருந்து ஆளணும். அப்படி எதுவும் இல்லையே. 2026 டிஓட்டார் நிறுவனம் டுடே நிறுவனம் கருத்து கணிப்பு அதிமுக பிரதான கட்சியான 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. என்ன கருத்து? உங்களுடைய நிலைப்பாடு? தள்ளணும்னு நினைக்கிறாங்க, தள்ளுறாங்க. மிச்சம் 36% சொல்லவே இல்லை யாருன்றது. அதுல என்ன சந்தேகம்? அது நாங்க தான். அதாவது அது சொல்றாங்களே பேரை சொல்லவே பயப்படுறாங்க. அது மாதிரி தான் அது. அதை விடுங்க. இதில் அந்த கருத்து கணிப்புலாம் என்னைக்கு உண்மையா இருந்திருக்கு சொல்லுங்க? 400 இடம் அடிக்கும் நாங்க பிஜேபி வந்ததான்னு பாருங்க. சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் இல்லைன்னா ஆட்சி இல்லை. இப்போ நான் எவ்வளவு வாங்குவேன்னு சொன்னாங்க தெரியுமா? இந்த தொலைக்காட்சி சொல்லிச்சு 5 விழுக்காடு இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வாக்கு 13 4 விழுக்காடு இருந்துச்சு. நான் 8.5 விழுக்காடு வந்தேன். இப்ப யாரு என்ன இதெல்லாம் பேசிட்டு என்னைக்காவது நான் போட்டி போடுறேன்னு இந்த தொலைக்காட்சியில ஏதாவது சொல்லியிருக்கா? மற்றவையில வைக்கும். இப்பவும் மற்றவைக்கு தான் அதிகமா இருக்குது. அதனால அது அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்க ஒரு கருத்தை உருவாக்குவாங்க, கருத்து உருவாக்கம். இந்த கருத்து உருவாக்கங்களை வாக்கு செலுத்துகிற வெகுவான மக்கள் கவனிக்கிறதே இல்லை. அதை பொருள்படுத்த தேவையில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.